தமிழ் தேசியத்திற்கான சிக்கல்கள் குறித்து தான் அந்த முனைவர் பட்ட ஆய்வாட்டில் கருதினார். புலவர் கலியபெருமாள் தமிழரசர் உட்பட இருந்திருக்கோம். அதனால முனைவர் பட்ட பொறுப்பதற்கே சிக்கல்லாம் இருந்து, ஆனால் முனைவர் பட்டம் வாங்கிட்டார். அப்படிப்பட்ட தோழர் ஜெயராமன் அவர்கள் இன்றைக்கு உண்மையான தமிழ் தேசியத்தை முன்னெடுத்து வருகிறார். அவர் இங்கு நமக்கு உரையாற்ற வந்திருப்பது தமிழ் தேசியத்தை, அது தன்னுடைய தமிழ் தேசியத்தை படைப்பதற்கு எதிர்கொள்ளும் சிக்கல்கள் என்னென்ன என்பதை விளக்கமாக கூறுவார்கள். மாணவர்களை அழைத்து வந்தார். ஏவிசி கல்லூரியில், பல்கலைக்கழக கல்லூரியில ஒவ்வொரு ஆண்டும் பெரியாருடைய பற்றாளர்களாக ஒரு 40-50 மாணவர்களை ஆண்டுதோறும் உற்பத்தி செய்து கொண்டிருக்கிறார். புதிய சிந்தனையாளர் பொங்கல் மலர் 2026 வெளியீட்டு விழாவும் தன்னுரிமை தமிழ் தேசம் மற்றும் சுயமரியாதை இயக்க நூற்றாண்டு கருத்தரங்கம் காஞ்சிபுரத்தில் மிக சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. ஒவ்வொருவரையும் பெயர் சொல்லி நான் வணக்கம் தெரிவிக்கும் அளவிற்கு கடந்த காலத்திலே பெரிய பங்களிப்பும் அறிவார்ந்த செயலாற்றல் மிக்க பெருமக்கள் மேடையிலும் அமர்ந்திருக்கிறார்கள், என் எதிரிலும் அமர்ந்திருக்கிறார்கள். இந்த அரங்கிலே தலைமை பொறுப்பேற்று நடத்தி கொண்டிருக்கக்கூடிய மார்க்சிய பெரியாரிய பொதுவுடைமை கட்சியின் தலைவர் தோழர் துரை சித்தார்த்தன் அவர்களே, தலைமை குழு உறுப்பினர் தோழர் சா குப்பன் அவர்களே, தலைமை குழு உறுப்பினர் தோழர் மு சுவாமிநாதன் அவர்களே, இந்த அரங்கிலே புதிய சிந்தனையாளன் ஆசிரியராகவும் துணை பொதுச் செயலாளராகவும் சிறப்பாக பங்கேற்று வரும் அன்பிற்குரிய தோழர் பாலாசா வல்லவன் அவர்களே, வரவேற்புரை நல்கிய தோழர் மா முருகேசன் அவர்களே, இங்கே தொடக்க உரை நிகழ்ச்சிக்கு ஆற்றக்கூடிய தலைமை குழு உறுப்பினர் தோழர் க முகிலன் அவர்களே, மாலையிலே அறிவார்ந்த செறிவான உரையை ஆற்றுவதற்காக வருகை தந்திருக்கக்கூடிய பேராசிரியர் கருணானந்தம் அவர்களே, நான் பட்டியல் போடுவதாக இருந்தால் இன்னும் பல பேருடைய பெயரை நான் சொல்ல வேண்டியிருக்கும். உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். காலம் கடினமான ஒன்றாக இருக்கிறது. உலைக்களத்திலிருந்து என் காதிலே ஓசை கேட்கிறது. நாக்பூர் தலைமையகத்தில் நாக்பூர் தலைமையகத்தில் RSS தலைவர் மோகன் பகவத்தின் ஆணைப்படி தமிழ்நாட்டிலே ஆயுத குருமூர்த்தியின் பட்டறையில் பிராமணிய கடப்பாறை தயாராகி வருகிறது. திராவிட இயக்கத்தை உருக்குவதற்காக வருகிறது. நீங்கள் கண் ஸ்பெஷலிஸ்ட் கேட்டிருப்பீர்கள், இதய சிறப்பு மருத்துவர் கேள்விப்பட்டிருப்பீர்கள். பிராமணிய கடப்பாறைகளை நொறுக்குவதில் சிறப்பு திறன் படைத்தது இந்த திராவிட இயக்கம். தவிடுபடியாக்கி இருக்கிறது. அந்த திராவிட இயக்கம் இப்ப ஓங்கி தளர்ந்து போய் ஐசியூல இருந்தது தட்டு தடுமாறி வெளியில வந்து கூலிப்படைகளை உடல் அழைத்துக் கொண்டு போருக்கு வருகிறது. மீண்டும் போராட வேண்டிய தேவை எழுந்திருக்கிறது.
அவர்களுடைய வீங்கி போன காலால் மிதித்தால் கால்தான் நசுங்கி ரத்தம் ஒழுங்குமே ஒழிய அந்த காலுக்கு யானை காலு அந்த பலம் கிடையாது என்பது அவர்களுக்கு தெரியாது. திராவிட இயக்கம் என்பது என்னவென்பதை நான் விளக்க தேவையில்லை, ஒவ்வொருவரும் நன்கு அறிவோம். கடந்த காலத்திலே இந்தியாவுக்கு விடுதலை போர் நடந்தது, இந்தியர்களுக்கு விடுதலை போர் நடந்தது. இந்தியர்கள் என்று இல்லை, ஆங்காங்கே இந்த மக்களுக்கான சமூக விடுதலை போர் நடந்தது. இந்தியாவுக்கான விடுதலை போர் அது தனியாக நடந்தது. ஜன்னகத்திலே ஒரு பெரிய சமூக விடுதலை போர் நடந்தது. திராவிட இயக்கம் என்ற பெயரிலே நடந்தது. ஆரியத்துடன் நம்முடைய போர் 2500 ஆண்டுகளாக நடந்து கொண்டிருக்கிறது. பல்வேறு தலைவர்கள், ஆளுமைகள், இந்த தமிழ் இனத்தினுடைய தகைமை சார்ந்த பெரும் போராளிகள் கடந்த காலத்திலே ஆரியத்தை அடித்து நொறுக்கி இருக்கிறார்கள். வைகுண்டசாமி அப்படிப்பட்டவர் தான், வள்ளலார் அப்படிப்பட்டவர் தான். ஒவ்வொருவர் ஒவ்வொரு காலத்திலே எதிர்த்து நின்றிருக்கிறார்கள். ஆனால் திமிரி எழுந்து மிக பிரமாண்டமான ஒரு குருவமாய் நின்று தமிழினம் முதல் முறையாக வீசி நெருக்கியது திராவிடம் என்ற பெயரில். அந்த அடியில் வீழ்ந்து ஓடியது இப்போது முக்கி முனகி எப்படியாவது திரும்பவும் தங்களுடைய பார்ப்பன மேலாளுகையை மீண்டும் நிறுவிவிட முடியுமா என்று வருகிறது. அது ஒரு காலத்திலும் நடக்காது. நண்பர்களே, எனக்கு ரொம்ப வியப்பா இருக்கு. எங்கிருந்தோ குரல் கேட்குது, திராவிடம் என்ன, திராவிடம் என்ன, நீ அர்த்தம் சொல்லுவீங்களா? திராவிடம் என்ன? திராவிடமாய் அதனாலதான் என்னமோ மேலையில் இருக்கக்கூடிய மதிப்பிற்குரிய நம்ம தோழர் பாலாசா வல்லவன் திராவிடம் தமிழ் தேசியமும் என்று ஒரு கட்டுரை எழுதுங்கள் என்றார். அது இந்த மலரில் இருக்கு. திராவிடம் என்றால் அதுல வேணா ஒன்று இரண்டு கருத்துக்களை விட்டுவிட்டு தேர்தல் அரசியலில் ஈடுபடக்கூடிய தலைவர்கள் இருக்கலாம். திராவிடம் என்பது என்னவென்று நாங்கள் எத்தனை பேருமே இளைஞர்கள் முதல் உணர்ந்து இருக்கிறோம். ஆரிய எதிர்ப்பு, பார்ப்பன எதிர்ப்பு, சமஸ்கிருத எதிர்ப்பு, இந்தி எதிர்ப்பு, வடவர் எதிர்ப்பு, பார்ப்பன பனியா எதிர்ப்பு, ஆரியத்தின் அரசியல் வடிவமான இந்திய தேசிய எதிர்ப்பு, அத்தனையையும் எதிர்க்கக்கூடிய ஒரு கருத்தியல் தான் திராவிடம் என்பது. அது வேண்டுமானால் ஒன்று இரண்டை தேர்தல் அரசியல் காரணமாக விட்டு இருக்கலாம். ஆனால் அந்த தேவை எங்களுக்கு இல்லை. எங்களுடைய இலக்கு என்பது தன்னுரிமை தமிழ் தேசம். அதைத்தான் ஐயா ஆணைமுத்து அவர்களும் வடிவமைத்து கொடுத்து சென்றிருக்கிறார்கள். நான் மார்க்சிய பெரியாரிய பொதுவுடைமை கட்சியினுடைய மேடையிலே நின்று பேசுகிறேன். தன்னுரிமை தமிழ் தேசம் என்பது இந்த அமைப்பினுடைய அரசியல் இலக்கு. மார்க்சிய லெனினிய அமைப்புகளும் இதே குறிக்கோளை ஏற்றிருக்கின்றன. நான் இந்த அரங்கிலே பேசும்போது நான் ஐயா ஆணைமுத்துவிடமிருந்தே தொடங்க விரும்புகிறேன். ஆணைமுத்து நம்முடைய இலக்கை இப்படி நிர்ணயித்தார். தன்னாட்சி அதிகாரம் கொண்ட, தனித்தனி அரசமைப்பு சட்டங்கள் கொண்ட, மொழி தேசிய இன குடியரசுகள் விரும்பி இணைந்த, பிரிந்து செல்லும் உரிமையுடன் கூடிய கூட்டமைப்பு என்று வரையறுத்தார். அதே இன்னும் கூர்மையாக தன்னுரிமை பெற்ற மாநில குடியரசுகள் விரும்பி ஒருங்கிணைந்த ஒரு உண்மையான சமதர்ம மதச்சார்பற்ற கூட்டாட்சி என்று வரையறுத்தார். நமக்கு இலக்கு எது என்று தெரிகிறது. ஒரு கூட்டத்திலும் இங்கே இருக்கக்கூடிய தலைவர்கள் அப்படித்தான் இருக்கிறார்கள்.
இலக்கு நோக்கி இந்த இளைஞர்களை எப்படி நகர்த்தி செல்வது என்று யோசிக்கிறார்கள். இந்த அரங்கையும் கூட அதற்கு நான் பயன்படுத்திக் கொள்ளலாம் என்று நினைக்கிறேன். இளைஞர்களும் நிறைய இந்த அரங்கிலே இருக்கிறார்கள். அப்படி என்றால் இது என்ன என்பதை விலக்கிவிட்டு நான் அடுத்த கட்டத்திற்கு நாம் போகலாம். உலகம் பூராவும் இன்னைக்கு தேசிய இனங்களாக இருக்கின்றன. தேசிய இனங்கள், நாம தமிழ் தேசிய இனத்தை சேர்ந்தவர்கள். தமிழ் தேசிய இனத்தை சேர்ந்தவர்கள். இந்த தமிழ் தேசிய இனத்திலே புரட்சி ஓங்குகள் என்று சொல்லக்கூடிய மார்க்சியர்கள் இருப்பாங்க. அவங்க மார்க்சிஸ்ட். இந்த தமிழ் தேசிய இனத்திலே சமூக நீதி கோரி கைகளை உயர்த்துவார்கள். இந்த மார்க்சிய இனத்திலே வெவ்வேறு கோரிக்கைகளை முன்னிறுத்துவார்கள். ஆரியத்தின் இடுப்பை ஒடித்து அத்தனை பேரும் சமம் என்று நிறுவக்கூடிய கொள்கையை தூக்கி உயர்த்தி பிடிப்பவர்கள் திராவிட இயக்கத்தவர்கள். அந்த வழியில் தான் இன்று ஆணைமுத்து ஐயா அவர்கள் இந்த இலக்கை கொடுத்திருக்கிறார்கள். உலகம் பூரா தேசிய இனங்களாக தான் இருக்கு. அந்த தேசிய இனங்கள் நீங்க விரும்பலனாலும் ஒரு இலக்கை நோக்கி தான் நகர்ந்தார்கள். அதுதான் இறையாண்மை உள்ள தேசத்தை படித்துக் கொள்ளுதல் என்பது அந்த இறுதி இலக்கு. இப்படியே வாழ்ந்துட்டு போறது கிடையாது. தேசங்கள் என்பது ஒரு இறுதி இலக்கை வைத்திருக்கின்றன. உங்களுக்கு இளைஞர்களுக்காக சொல்றேன். தொடக்கத்துல மாந்த இனங்கள் 4 ரேசஸ் மரபினங்களாக இருந்தன. அப்ப தலைமுடி, முக அடையாளம், இந்த தாவங்கட்ட நிறம், இத மூக்கின் நீளம், இது போன்ற உடற்கூறுகளை வைத்து 4 ரேசஸ் மரபினங்கள், காக்கசாய்டு வெள்ளை இனம், நீக்ராய்டு கருப்பு இனம், ஆஸ்திரலாய்டு என்று ஆஸ்திரேலியா வரைக்கும் நீண்டிருந்த இந்த நிலப்பரப்பில் கருப்பும் இல்லாமல் வெண்மையும் இல்லாத ஒரு நிறம். 4வதாக மங்கோலாய்டு என்று சொல்லக்கூடிய மஞ்சள் நிறம். அவங்கதான் வடகிழக்கு பகுதியில் இருக்கக்கூடிய அந்த மணிப்பூரில் இருக்கக்கூடியவர்கள், அசாமில் இருக்கக்கூடியவர்கள், திபெத்தில் இருக்கக்கூடியவர்கள். காக்கசஸ் மலை என்பது ரஷ்யாவினுடைய பகுதியில் வெள்ளை நிறம் காக்கசஸ். அந்த காக்கசாய்டு என்ற இனம் வெண்மை, நீக்ராய்டு என்ற இனம் கருப்பு, ஆஸ்திரலாய்டு என்பது மென்மையான நிறம், மங்கலாய்டு என்பது மஞ்சள் நிறம் என்று மொத்த மக்களையும் 4ஆக வகைப்படுத்தி விடுவார்கள் அறிஞர்கள். இந்த கட்டத்துல அவர்களுக்கு மொழி என்பதெல்லாம் கிடையாது. நாங்கள் பயாலஜிக்கல் ரேசஸ். அதன் பிறகு இப்ப இந்தியா இருக்குதுன்னு சொன்னா ஆரியர்கள் உள்ள நுழைகிறான். காக்கசாய்டு மரபினத்தை சேர்ந்தவர்கள். ஆனால் அவர்களுக்கு ஒரு மொழி வந்து விட்டது, அவர்களுக்கு ஒரு பண்பாடு வந்து விட்டது, ஒரு வாழ்வு முறை வந்து விட்டது. 6 மாடுகளை ஓட்டிக்கொண்டு போலன் கைவார் அந்த பாசஸ் வழியாக, கணவாய்கள் வழியாக உள்ள நுழைகிறான். அப்ப அவன் ஆரியர்கள் என்பவர்கள் வெள்ளை இனத்தை சேர்ந்த ஒரு பண்பாட்டு இனம். இந்தியாவில் குறிப்பா இந்த தென்பகுதியில இருந்த இந்த மக்கள் ஒரு மொழியோடு, தமிழ், ஒரு வாழ்வு முறையோடு, ஒரு பண்பாட்டு, ஒரு அந்த வளத்தோடு, ஒரு தொழிலோடு, விவசாயத்தோடு ஒரு வாழ்க்கையை இங்கே நடத்தி கொண்டிருந்த காலத்திலே இது ஒரு பண்பாட்டு இனம். அந்த இனத்தை அறிஞர்கள் திராவிடர்கள் என்று வகைப்படுத்தினார்கள். வடகிழக்கு பகுதியில் மங்கோலாய்டு, ஆரியர்கள், தென்னிந்தியாவுக்கும் திராவிடர்கள். இது ஒரு பண்பாட்டு இனம். முதல்ல சொன்ன பயாலஜிக்கல் ரேஸ் கிடையாது, அதுக்கு அடுத்த கட்டம். இந்த பயாலஜிக்கல் ரேஸ், அதாவது பண்பாட்டு இனம், திராவிடர்கள் என்பவர்கள் பேரெல்லாம் பின்னாடி தான் வருது. 1865 ராபர்ட் கால்டுவெல் 1856 ஒப்பிலக்கணம் எழுதுவார். 1865 தாமஸ் ஹக்ஸ்லேங்கிறவன் இது ஒரு இனம் வரையறை செய்வார். அப்ப
இந்த பண்பாட்டு இனமானது திராவிடம் இருக்கிறது இன்னும் கொஞ்ச நாள்ல வேற்று மொழி கலந்து தெலுங்கா தெரியுது, கன்னடமா தெரியுது, மலையாளமா தெரியுது. தமிழர்கள் தங்கள் மொழியை பாதுகாத்துக் கொண்டதால் தமிழர்களாக இருக்கிறோம். அப்ப ஒரு காலத்துல ஒரு மொழி பேசியவர்கள் இன்னைக்கு மொழி தெரிஞ்சதுனால ஒவ்வொன்றும் தனித்தனி இனமாக மொழி இனமாக மாறி இருக்கிறது. இந்த மொழி இனத்திற்கு தேசிய இனம்னு சொல்லுவோம். இந்த மொழி இனத்திற்கு தேசிய இனம் என்று நாம சொல்லுவோம். அப்ப நமது மூதாதையர்கள் குரங்காக இருந்தா குரங்கு, அதிலிருந்து மாறி மனித இனம் ஹோமோ சேப்பியன்ஸ் சேப்பியன்ஸ் பேரு மனித இனம். அதுல 4 மரபினம், மரபினங்கள் மறுபடி பண்பாட்டு இனங்களாக மாறுது. தென்னிந்தியாவில் இருந்த இந்த பண்பாட்டு இனம் ஒரு 5 அல்லது 4 தேசிய இனங்களாக மாறி இருக்கு. இப்ப நாம தமிழர்கள், பக்கத்துல தெலுங்கர்கள், கன்னடர்கள், மலையாளிகள், நாம தேசிய இனங்கள். இந்த தேசிய இனங்களுக்கு அடுத்த கட்ட வாழ்க்கை என்னன்னு சொன்னா தனித்தனி தேசங்களாக அமைந்து இறையாண்மையுள்ள தேசங்களை அமைத்து சமமாக வாழ்வது என்பதுதான் இன்னைக்கு உலக பிரகடனங்கள் அமைத்து தந்திருக்கக்கூடிய பாதை. இது இயல்பாக போக வேண்டியது. இன்னைக்கு தமிழ் தேசிய இனம் தமிழ் தேசத்தை அமைக்க வேண்டும். அந்த உரிமை நம்மகிட்ட இருக்கு. அததான் நாம தன்னுரிமைன்னு சொல்றோம். இடையில நாம மாநில சுயாட்சி பேசி ஏதோ கிள்ளி போட்ட அதிகாரத்தோட கூடுதல் அதிகாரம் கோரி வாழலாம் என்பது அது ஒரு சாராருடைய நிலைப்பாடாக இருக்கும். ஆனால் நீ எவ்வளவு சின்ன இனமா இருந்தாலும் சரி, எவ்வளவு சின்ன இனமா சில லட்சம் பேர் இருந்தாலும் சரிதான், உனக்கு ஒரு தேசம் உண்டு, இறையாண்மை உள்ள தேசம் என்பதுதான் உலக பிரகடனம். இன்னைக்கு ஐரோப்பாவில் உலக போர் தொடர்ந்ததுக்கு முன்னாடி 14 நாடு இருந்தது, 26 நாடா மாறிச்சு. இன்னைக்கு ஐரோப்பாவில் 50 நாடுகள் இருக்கு. எங்க இருந்து வந்தது? இதுதான். நீ யார்? உனக்கு ஒரு மொழி இருக்கிறதா? இருக்கிறது. உனக்கு ஒரு நிலப்பரப்பு இருக்கிறதா? இருக்கிறது. உனக்கு ஒரு பொருளாதார வாழ்வில் ஒரு பண்பாடு செழித்திருக்கிறதா? இருக்கிறது. நாங்கள் ஒரு இனம் என்ற உளவியல் உனக்கு இருக்கிறதா? இருக்கிறது, இருக்கிறது. அப்படி என்றால் உனக்குத்தான் தேசிய இனம் என்று பெயர். நீ தனி இறையாண்மை உள்ள தேசத்தை அமைத்துக் கொள் என்று சொல்கிறது. சொல்றது தேசிய இனம் என்ற ஒன்றையே கண்ணில் காட்டாமல் அரசியல் நடத்துவார்கள். அந்த சொல்லு தடை செய்யப்பட்ட சொல்லு. அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் விரும்பினாலும் விரும்பினாலும் இந்த தலைமுறை போராடாவிட்டால் அடுத்த தலைமுறை தேசத்திற்காக, இறையாண்மை தேச விடுதலைக்காக, இறையாண்மையுள்ள தேசத்தை படைத்துக் கொள்ள போராடும். அது இயற்கை விதி. நான் இன்னமும் முயற்சி பண்ணி பார்த்தேங்க. என்னத்துக்கு? மீச வளரக்கூடாதுக்கு மஞ்சளை தடவை பார்த்தேன், குங்குமத்தை தடவை பார்த்தேன், என்னமா ஆனா மீச வளர்ந்துட்டுங்க பார்த்தேன். அதை தடுக்க முடியாது. ஒரு தேசிய இனம் ஒரு தேசத்தை படைத்துக் கொள்வது என்பதை தடுக்க முடியாது. விரிவுரை தடை தடுக்க வச்சிருக்கேன், வச்சுக்கோ, போராடுவோம். இதுதான் இதுல தடைபட்டு நிக்குது. இப்ப இந்தியாவில் தடைபட்டு நிக்குது. ஐயா ஆணையத்தை என்ன சொல்றாங்கன்னா, உன் இலக்கு கிள்ளி போட்ட அதிகாரங்களை வைத்துக் கொண்டு ஏதோ தேர்தலில் ஜெயிச்சு நீ நடந்து கொண்டு நடமாடிக்கொண்டு பதவிகளை அனுபவித்துக் கொண்டு பணத்தை சேர்த்துக் கொண்டு சுகபோகமாக வாழ்வது அல்ல. நீ தேசத்தை படைத்துக் கொள்ள வேண்டும்.
பார் உலகத்தை, தேசத்தை படித்துக் கொண்டு வாழ்கிறான். ஆகவே உன் இலக்கு என்பது தேசத்தை படித்துக் கொள்வது, இறையாண்மை உள்ள தேசத்தை படித்துக் கொள்வது, தன்னுரிமை தேசத்தை படித்துக் கொள்வது, அதுதான் இலக்கு என்று ஐயா ஆணைமுத்து உங்க கையில கடமையை கொடுத்துட்டு போயிருக்கார். அப்ப இளைஞர்கள் இதெல்லாம் என்னங்கிறத நாம சரியாக புரிந்து கொள்ள வேண்டியிருக்கு. நான் கொஞ்சம் இளைஞர்களுக்காக சில கலை சொற்கள் ஆங்கிலத்தில் சொன்னா தப்பு இல்ல, அது அவங்களுக்கு பயன்படுங்கிறதுனால சொல்றேன். தன்னுரிமை தன்னுரிமைங்கிறாங்க, அது என்னங்க தன்னுரிமை? உன் கதிப்போக்கை தீர்மானித்துக் கொள்ளும் உன்னுடைய உரிமை. என் அரசியல் எப்படி இருக்க வேண்டும், என் சமூகம் எப்படி இருக்க வேண்டும், என் பொருளியல் வாழ்வு எப்படி இருக்க வேண்டும், என் பண்பாடு எப்படி இருக்க வேண்டும் என்பதை நானே தீர்மானிப்பேன் என்பது தன்னுரிமை. நான் இருக்க, நான் என்ன சாப்பிடணும், நான் என்ன உடை உடுத்தணும், நான் என்ன நிறத்தில் சட்டை போட்டுக்கணும், நான் என்ன வகையான செருப்பு போட்டுக்கணும், நான் எந்த விதமான இடத்துல வாழணும், எல்லாத்தையும் நான் தீர்மானிப்பேன். ஏனென்றால் எனக்குள்ள இன்ஹெரண்டா அந்த உரிமை இருக்கிறது, அதுதான் தன் உரிமை என்பது. அப்ப எனக்குள்ள எனக்கு உரிமை இருப்பது போல என் இனத்துக்கு உரிமை இருக்கிறது. என்னை பாருங்க, நான் எனக்கு தமிழ்ல பரீட்சை எழுதினாதான் எனக்கு நல்லது. நான் சொல்றேன், நீட் தேர்வு என்பது எனக்கு கூடவே கூடாது. நான் சொல்றேன், அப்ப ஒவ்வொன்றா எனக்கு நல்லது என்பது எனக்கு மட்டும் நல்லது இல்ல, என்னை சேர்ந்தவர்களுக்கும் நல்லது தானே. அப்ப என்னுடைய பர்சனாலிட்டிய விரிவடைகிற எக்ஸ்பாண்டட் பர்சனாலிட்டிக்கு பேரு தேசிய இனம் பேரு. எனக்கு எது நல்லதோ அதுதான் என் இனத்துக்கும் நல்லது, தேசிய இனத்துக்கும் நல்லது. எனக்கு ஒரு உரிமை பறிக்கப்படுதுன்னா அது ஏன் உரிமை பறிக்கப்படுதுன்னா, ஆனா என் தேசிய இனத்திற்கு ஒரு உரிமை பறிக்கப்பட்டால் அந்த தேசிய இனத்துல எல்லாருக்கும் பறிக்கப்படுதுன்னு அர்த்தம். தமிழ் யாரும் பேசப்படாது, இது இந்தியா நினைச்சுக்கிட்டியா, திஸ் இஸ் பாரத் பண்ண சொல்றான். அப்பதான் ரெண்டு வேற வார்த்தையா, வேற வார்த்தை தான். தமிழ்ல பேசாத, தமிழ்ல பேசினா பேங்க்ல லோன் கிடையாதுன்னு சொல்லிருக்கான் ஒரு மேனேஜர். இது பாரத், இங்க எல்லாம் இந்திய பேசணும். சுதந்திரம் அடைஞ்சு 1947 எம்மா வருஷம் இன்னும் இந்தி கத்துக்காம இருக்கான். மனுஷனா அவன் எங்க தமிழ்நாட்டுக்குள்ள இருந்து உட்கார்ந்து. அப்ப தமிழர்களுடைய உரிமையானது பாதிக்கப்படும். அப்ப எல்லா தமிழர்களும் பாதிக்கப்படுவாங்க. அப்போ ஒரு இண்டிவிஜுவல், ஒரு மனிதன், அவனுடைய எக்ஸ்பாண்டட் பர்சனாலிட்டிக்கு பேரு இனம், நேஷன், தேசிய இனம்னு பேரு. அப்ப நீங்க பேசலாம், நீங்க வாழலாம், எழுதலாம், பேச்சுரிமை, எழுத்துரிமை எல்லாம் உண்டு, தனி மனித உரிமை. ஆனா உன் மொழியில வழங்காத முடியாது கோர்ட்டுலங்கிறான். இனத்துக்கே உரிமையை பாதிச்சுட்டான், இன உரிமை பாதிப்பு. அப்ப இன உரிமையையும் பாதுகாத்தாகணும், அப்பதான் தனி மனித உரிமையும் இருக்கும் என்பது. இதுல நாம சில கலை சொற்களை நான் அறிமுகப்படுத்தணும்னு சொன்னேன். ஆங்கிலத்தில் ஒரு சொல்லு இருக்கு, சாவரிட்டின்னு ஒரு வார்த்தை இருக்கு. இந்த சாவரிட்டிங்கிற வார்த்தை இறையாண்மைன்னு அர்த்தம். இறையாண்மைங்கிற அர்த்தம் நம்மளால அந்த வார்த்தையை போட்டுக்கிட்டோம். ஒண்ணு தெரிஞ்சு வச்சுக்கணும், இளைஞர்கள் குறிப்பா. தமிழ்நாடு அதே தமிழ்நாடு தான், சங்க காலத்திலேயே அந்த தமிழ்நாடு தான், சோழர்கள் பாண்டியர்கள் காலத்துல அதே தமிழ்நாடு தான். ஆனால் இந்த தமிழ்நாட்டினுடைய அரசியல் மட்டும், நிறுவனங்கள் மட்டும் வேறு. தமிழ்நாடு அதேதான். நாம் இப்ப தொன்று தொட்டு கரிகால வளரும் காலத்திலே, ராஜராஜ சோழன் காலத்திலேமா எதுவுமே இன்னைக்கு இருக்கிறது அவங்க காலத்துல இல்ல. தமிழ்நாடு அதேதான்.
பார்லிமெண்ட் ஒண்ணு கிடையாது, சட்டமன்றம் ஒண்ணு கிடையாது, கோர்ட்டுன்னு ஒண்ணு தனி மனித உரிமைக்கு சட்டம் தொகுப்பை எடுத்து நீங்க போக முடியாது. அத்தனையும் புதிது, அத்தனையும் புதிது. எல்லாம் எங்கிட்ட இருந்தது, எல்லாம் எங்கிட்ட இருக்குதுன்னா அவன் ஒழுங்கா 5ஆம் கிளாஸ்ல இருந்து மறுபடியும் படிக்கணும். அப்படி சில பேர் இருப்பாங்க தலைவர்கள் பேரு, அதெல்லாம் கிடையாது. அத்தனை நிறுவனங்களும் நமக்கு புதுசு. 11ஆம் நூற்றாண்டுல, அதாவது இந்த தமிழ்நாடுங்கிறது இதுல சிலப்பதிகாரத்துல வருது, பரிபாடல்ல வருது. 11ஆம் நூற்றாண்டுல தொல்காப்பியத்துக்கு உரை எழுதினவர் இளம்பொருளார். அவர் சொல்றாரு, நம் நாடு எது என்றால் தமிழ்நாடு என்றால் அப்படின்னு சொல்றாரு. அதெல்லாம் சரி, தமிழ்நாடுங்கிற சொல் அப்படியே தான் இருக்கு. அப்படியும் தமிழ்நாடுன்னு அறிஞ்சிருக்காங்க. சில பேர் பாரதியார் ஒன்றுதான் பண்ணதான் நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. அது ரொம்ப கொடுமை. என் கிளாஸ்ல 1ஆவதுல படிக்கும்போது ஒருத்தன் சொன்னான், வாத்தியார் ஆனா போட்டாரு, அடுத்த நாள் ஆவணா போட்டாரு. சார் ஆனாவனாவெல்லாம் கண்டுபிடிச்சு கொண்டு வர்றாரா அப்படின்னு. ஆனாவனாவே இவர்தான் கண்டுபிடிச்சாருன்னு நினைச்சுக்கிட்டு இருப்பான். பாரதியார் சொன்னாரு தமிழ்நாடுங்கிறத அதுபடி பாட்டெல்லாம் சொல்லிட்டான். ஆனா இந்த தமிழ்நாடுங்கிற சொல்லி இருக்க, இத விட பாரதியார் உங்களுக்கு நல்லா தெரியும், பாரதம்ங்கிறத தூக்கி பிடிச்சாரு. பாரதம் தான் அவர் பேசுறது. ஒரு இடத்துல மறந்தாம சொல்லிட்டா, ஒரு 1-2 இடத்துல குறிப்பிட்டா அதுதான் அவருடைய முழுமையெல்லாம் கருதக்கூடாது. பாரத நாடுகள் நாடே, ஆரிய நாடுகள் நாடே, ஆரிய ராணி அப்படின்பாரு. அப்ப அதெல்லாம் தெரிஞ்சுக்கணும். இன்னைக்கு நான் அதை பத்தி நம்ம பேச முடியாது, பேச நேரம் இருக்காது. அப்ப சாவர்கருங்க, இது நவீன காலம். நல்ல வேலை கிடைச்சிருக்கு. இதெல்லாம் இதுக்கு பின்னாடி கிடையாது. அவரு தேவனைய பாவான விண்ணில் மண்ணுங்கிற புத்தகத்தில் எழுவாரு, நல்ல வேலை அந்த சொல்லு மட்டும் என்னது, ஆங்கிலேயர்கள் வராத ஒரு இந்தியாவை கற்பனை செய்து கூட பார்க்க முடியாதுன்னு எழுதுறாரு. எவ்வளவு கொடுமையா இருந்ததுன்னு சொல்லி அவன் தான் இந்த நிறுவனங்களை எல்லாம் நமக்கு கொடுத்தான். இடைக்காலம் சொன்னாக்கா 15ஆம் நூற்றாண்டு கிபி, அங்க தேசங்கள் பிறந்துச்சு. ஐரோப்பாவில் தேசங்கள், மொழி அடிப்படையில் தேசங்கள் வர ஆரம்பிச்சுட்டு. ஆனா முடி மன்னர்கள் தலைமையில் இருக்குது அதெல்லாம். அதாவது முதலாளிய உற்பத்தி முறைன்னு சொல்லுவோம். அந்த முறை தோன்றிய போது தேசங்களும் வந்தாச்சு. ஆனா தேசங்கள் வந்தது, பிரான்ஸ், இங்கிலாந்து எல்லாம் வந்தது. ஆனா மன்னர்கள் தலைமையில் இருந்தது. அந்த மன்னர்கள் தலைமையில் இருக்கும் போது அந்த மன்னர்கள் அப்ப நிலவுடைமை முறை இருந்தது. நிலவுடைமை முறை இருக்குன்னா ஒரு பிரபுவும் காஞ்சிபுரத்துக்கு ஒரு லார்டு இருப்பாரு, பக்கத்துல அப்படின்னா தஞ்சாவூர் ஒரு லார்டு ஒருத்தர் இருப்பாரு, இந்த பண்ருட்டி லார்டு பிரபு, அவனுக்கு பேரு சாவரின் அப்படின்னு பேரு. சாவரின் சவரன், 4 சவரன் நகையெல்லாம் சொல்றாங்கல்ல, அந்த வார்த்தை தான் அது. சாவரின் அப்படின்னா அவன் நிலப்பரப்புல அவன் தான் லார்டு. கொள்ளுவான், படை நடத்துவான். மன்னர்லாம் கூட அவங்க தயவுல வாழ்ந்தாங்க. அப்ப எல்லா அதிகாரமும் கொண்டு இந்த பிரபுக்கள் இருந்தானே, அந்த பிரபுக்களுக்கு உள்ளார இருந்த அதிகாரத்துக்கு பேரு சாவரின் அப்படின்னு பேரு. நமக்கு வார்த்தை கிடைக்கல. அவன்கிட்ட இருந்த அந்த தன்மைக்கு சாவரின்டி அப்படின்னு எழுதினாங்க அறிஞர்கள். நம்ம இறையாண்மை அப்படின்னு சொல்லி மொழிபெயர்த்துக்கிறோம். அது சரியான சொல்லா இல்லையான்னு தெரியாது. ஏன்னா நமக்கு புது வார்த்தை. நான் சொல்றது புரியுதா? சாவரின்டிங்கிறதுக்கு இணையான சொல்லாக நம்ம வச்சுக்கிறோம். என்ன வார்த்தைய? இறையாண்மைன்னு. நான் பாட்டுக்கு இறையாண்மைன்னு ஒரு இடத்துல பேசிட்டேன். என்ன பேராசிரியர் நல்லா தானே இருந்தாரு, ஏன் இவ்வளவு பக்தியா மாறிட்டாரு? இறையாண்மை வார்த்தை இல்லை நமக்கு. சாவரின் அங்க மன்னர் இருப்பாரு. புரட்சி வெடித்தது 1789, பிரெஞ்சு புரட்சி வெடித்தது. அப்பதான் அந்த முதலாளிய வர்க்கம் ஒன்று உருவாகி இருக்குல்ல, பட்டறையில உற்பத்தி பண்ணி அந்த
அந்தாண்ட முறை வித்து காசு தேர்த்தி பணத்தை சேர்த்து வச்சுக்கிட்டு எனக்கு பெரிய சந்தை வேணும் அப்படின்னு நினைப்பான்ல முதலாளி. சந்தை அப்ப என்ன நினைச்சான், இந்த லாட்ஸ் எல்லாம் போட்டு தள்ளிவிட்டு ஒரு தேசமாக நாம நல்ல வடிவெடுக்க வச்சா எங்க வேணாலும் போய் வித்துக்கலாம், ஜிஎஸ்டி இருக்காது அப்படின்னு அவன் கருதுனான். அப்ப இந்த முதலாளிகளுடைய ஒரு புரட்சி வெடித்தது, முதலாளிய புரட்சி. அதுதான் பிரெஞ்சு புரட்சின்னு சொல்லணும். இதுதான் பிரான்ஸ்ல வெடிச்சது. பிரான்ஸ்ல வெடிக்கும் போது அவன் என்ன செஞ்சான்னா, எல்லாத்தையும் கொண்டு வரணும், எல்லாரையும் பிடிச்சான். லூயி மன்னனை 16ஆம் லூயியும் அவன் மனைவி மேரி அன்டுவானேவை கொண்டு வந்தான். ஏன்னா செல்வ செழிப்புல மேரி அன்டுவானேவுக்கு நல்லகாலம் புரியாம இருந்தா அந்த பெண் அரசி. 16ஆம் லூயியை கொண்டு வந்து கில்லட்டில வச்சு தலையை நறுக்கணும். பிறப்புக்கள் எல்லாம் கொண்டு வந்தான். பிரெஞ்சு புரட்சி அப்ப பிறப்புக்களுடைய தலையெல்லாம் நறுக்கப்பட்டன. அது வரைக்கும் சொன்னான், நான் லார்ட், நீ ஒரு வில்லன். வில்லன்னா வில்லா, வில்லானா வில்லேஜ். அத குத்தகைக்கு வச்சுக்கிட்டு ஒழுங்கா பணம் கட்டாம இருந்ததுனால அவனுக்கு வில்லன் பேர் வந்தது. நீ எனக்கு கீழே இருக்கிற குத்தகைக்காரன், அவன் செருப்பு, எல்லாம் அடிமைகள் அப்படின்னு ஏற்றத்தாழ்வு, கீழே தாண்டவன் மேல, இதெல்லாம் இருந்தது. தலையை வச்சு நறுக்கணும் பிரெஞ்சு புரட்சியில 1789. அதுல இருந்து 92 வரைக்கும் நடந்தது அந்த புரட்சி. அப்ப ரத்த ஆறுல நின்று கேட்டான், இங்கே பிறப்பால் உயர்ந்தவர்கள் என்பவர்கள் யாராவது இருக்கிறீர்களா அப்படின்னு கேட்டான். பிரபுக்கள் சைடுல நிறுத்தி, அப்படி யாரும் இல்லை அப்படின்னா, அப்ப நீ யாரும் கேட்டான், we are citizens. We are citizens. என்ன citizen? We are the French. We are the French citizens. நீங்க பிரபுக்கள், அப்படி யாருமே இங்கே இல்லை. அப்ப ஒரே நாள் புரட்சி. அங்க நான் ஆண்ட சாதி, நீ அடிமை சாதி, நீ கீழே உள்ளவன், நான் எப்பேற்பட்டவன் தெரியுமா, என் பொறப்பேட்ட தெரியுமா